வீட்டு கட்டுமானத்தில் காம்பவுண்ட் சுவர் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் கூட. திருத்தணியில் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்ததை பற்றி நம்ம செய்திகளை படிச்சிருப்போம். காஞ்சிபுரத்தில் கூட ஒரு வீட்டில் காம்பவுண்டு கதவு சுவற்றோடு சரிஞ்சு விழுந்திருக்கு. இது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கான்கிரீட் பில்லர் தான். இங்கே பாருங்கள், இந்த பில்லர் அண்ட் இந்த பில்லர். பொதுவாக உங்களுடைய வீட்டை கட்டுற பொறுப்பை ஒரு மேஸ்திரிகிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க கான்கிரீட் பில்லருக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செங்கல் பில்லர் வச்சு கட்டிடுவாங்க. செங்கல் பில்லரில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வலிமையான கான்கிரீட் கேட்டை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பயன்பாடு அதிகமாக அந்த கேட்டு அந்த பில்லரோடு சேர்ந்து சுவற்றையும் சரித்து மொத்தமாக கீழே விழுந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரிங் ஒர்க் பார்த்து காங்கிரீட்டால் தான் பில்லர் அமைக்கணும். அப்படி அமைக்கும்போது அந்த சென்ட்ரிங் கம்பியோடு சேர்த்து இந்த வலிமையான காம்பவுண்ட் கேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது நீங்கள் பார்க்குற இந்த 3 பில்லர் மட்டும் கிடையாது, இதுக்கு அடியிலையும் நாங்கள் ஒரு 25 அடிக்கு லென்த்துக்கு காங்கிரீட் பில்லர் போட்டிருக்கோம். அதை காட்டுறோம் பாருங்கள். இந்த காங்கிரீட் பில்லர் இந்த கடைசியிலிருந்து இந்த முன்பக்கம் கடைசி வரைக்கும் இந்த பில்லர் போட்டிருக்கோம். ஸோ ஒட்டுமொத்த இந்த காம்பவுண்ட் கேட்டுமே இந்த காங்கிரீட் பில்லரில் நிற்கிது. இந்த காங்கிரீட் பில்லர் இப்போ நான் கீழே காட்டின அந்த பீமில் நிற்கிது. ஸோ இப்படி சேஃப்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இது போன்ற காம்பவுண்ட் சுவர்கள் கீழே விடுவதற்கு, நொறுங்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.